வணக்கம். பேனல் இணைப்புகள் மற்றும் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது பேனலின் பலவகையான டெர்மினல்கள், உபரி பாகங்களின் தொகுப்பு மற்றும் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். மேலும் பின்வருவனவற்றை செய்து காட்ட கற்போம். ஓம்ஸ் விதி, சீரிஸ் இணைப்பில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், parallel இணைப்பில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் நமது சோதனைகளின் சர்க்யூட் டயாகிராம்கள். இங்கு நான் பயன்படுத்துவது எக்ஸ்பைஸ் பதிப்பு 3.1.0, உபுண்டு லினக்ஸ் ஒஸ் பதிப்பு 14.04. இந்த டியூட்டோரியலை புரிந்துகொள்ள எக்ஸ்பைஸ் ஜூனியர் இன்டர்ஃபேஸ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். எக்ஸ்பைஸ் ஜூனியர் டிவைஸ் ன் அடிப்படை பயன்களை தெரிந்து கொள்வோம். இக்கருவியை பயன்படுத்தி பின்வரும் பாடங்களில் சோதனைகளை செய்யலாம். உயர்நிலை, இளங்கலை, மின் மற்றும் மின்னணு பொறியியல். மின்சாரம், ஒலி, காந்தவியல், ஒளி, இருமுனையம், வானொலி மற்றும் பல துறைகளில் இதை பயன்படுத்தலாம். பேனலின் மேலிருக்கும் டெர்மினல்களில் இருந்து தொடங்குவோம். பேனலில் 4 கிரவுண்ட் டெர்மினல்கள் உள்ளன. இந்த டெர்மினல்களில் வோல்டேஜ் 0 வோல்ட் ஆகும். வேறு இன்புட் டெர்மினல்களில் அளவிடப்படும் வோல்டேஜ் க்கு கிரவுண்ட் டெர்மினல்கள் ஆதாரமாகும். இன்புட் டெர்மினல்களான A1 மற்றும் A2 ஆல் -5 வோல்ட் லிருந்து +5 வோல்ட் வரை வோல்டேஜ் ஐ அளவிட முடியும். இடப்பக்கம் இருக்கும் இன்1 மற்றும் இன்2 டெர்மினல்களால் 0 வோல்ட் இலிருந்து 5 வோல்ட் வரை வோல்டேஜ் ஐ அளவிட முடியும். மேலும் கெபாசிட்டன்ஸ் ஐ 5000 பிக்கோ பாரட்ஸ் வரை மிக துல்லியமாக இன்1 அளவிடும். பிவிஎஸ் என்பது புரோகிராமபிள் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும். குறைந்தபட்ச ஸ்டெப் ஆக 1.25 மில்லி வோல்ட்ஸ் உடன் 0 to 5 வோல்ட்ஸ் ரேஞ்ச் ல் வோல்டேஜ் களை அது கொடுக்கும். மேலும் 5 மில்லி ஆம்ப்ஸ் வரை அதனால் கொடுக்க முடியும். சுமார் 4 வோல்ட்ஸ் ஆம்ப்ளிட்யூட் உடன் கிட்டத்தட்ட 150 ஹெர்ட்ஸ் நிலையான பிரீகுவன்சி ஐ சைன் கொடுக்கும். கனெக்டிவ் சென்சார் உறுப்புகளான போட்டோ டிரான்சிஸ்டர்ஸ், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்ஸ், தெர்மிஸ்டர்ஸ் போன்றவற்றிற்கு சென் முக்கியமாக பயன்படுகிறது. அது 5 வோல்ட்ஸ் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் 5.1k ரெசிஸ்டர் உடன் வரும் ஒரு வோல்டேஜ் ஐ அளவிடும் டெர்மினல் ஆகும். 0.7 ஹெர்ட்ஸ் முதல் 100 கிலோஹெர்ட்ஸ் வரை உள்ள பிரீகுவன்சி உடன் 0 முதல் 5 வோல்ட் வரை உள்ள ஸ்க்வேர் வேவ்ஸ் ஐ SQR1 மற்றும் SQR2 டெர்மினல்கள் உருவாக்கும். சாஃப்ட்வேர் கன்ட்ரோல் ன் கீழ் OD1 டிஜிட்டல் அவுட்புட் ஆக 0 வோல்ட் அல்லது 5 வோல்ட் ஐ உருவாக்கும். வெளிப்புற சவுண்ட் சோர்ஸ் லிருந்து மைக் சவுண்ட் ஐ பெறும். சிசிஎஸ் என்றால் கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் என்று பொருள். வோல்டேஜ் 4 வோல்ட்ஸ் க்கு கீழ் இருக்க வேண்டுமாதலால் அது 3 கிலோ ஓஹ்ம்ஸ் லோட் ரெசிஸ்டர் உடன் 1 மில்லி ஆம்ப் கரண்ட் ஐ கொடுக்கும். வெளிப்புற வோல்டேஜ் களை பெருக்க இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பயன்படுத்தப்படுகிறது. வெளிப்புற கண்டென்சர் அல்லது மைக் அவுட்புட் களை பெருக்கவும் இதை பயன்படுத்தலாம். இந்த கருவியுடன் சில உபரி பாகங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. உபரி பாகங்கள் பட்டியலில் இவை இருக்கும். 2 பீசோ எலக்ட்ரிக் டிஸ்க்கள், 2 3000 சுற்றுகள் உள்ள கோயில்கள், டிசி மோட்டார், ஸ்க்ரூ டிரைவர், 4 நிலை காந்தங்களின் ஒரு தொகுப்பு, வயர்களுடன் கூடிய crocodile clipகள், டிரான்சிஸ்டர், 2 சிலிக்கான் டயோட்கள், எல்டிஆர் மற்றும் தெர்மிஸ்டர், கெபாசிட்டர்கள், 4 5mm LEDகள், 4 வயர்கள் மற்றும் ரெசிஸ்டர்கள். இது எக்ஸ்பைஸ் ஜூனியர் ன் ஒரு கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆகும். GUI ப்ளாட் விண்டோ என்று அழைக்கப்படுகிறது. ப்ளாட் விண்டோ ன் இடது பக்கத்தில் இன்புட் டெர்மினல்கள் உள்ளன. அவை A1, A2, In1, In2, சென், SQ1 மற்றும் SQ2. வேவ்ஃபார்ம் ஐ சரிசெய்ய ATR, WHI மற்றும் வேறு ட்ரிகர் சோர்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பின்வரும் டியூட்டோரியல்களில் ATR, WHI மற்றும் வேறு ட்ரிகர் சோர்ஸ்களை பற்றி கற்போம். ch1, ch2, ch3,
CH4 என்பன ஸ்லைடர்களுடன் கூடிய ப்ளாட்டிங் சேனல்கள் ஆகும். வலதுபுறத்தில் இருக்கும் சேனல் ஸ்லைடர்கள் ப்ளாட் விண்டோவில் வேவ்ஃபார்ம் ஐ நகர்த்த பயன்படுத்தப்படுகின்றன. A1 ஐ கிளிக் செய்து ch1 க்கு இழுக்கவும். கீழே உள்ள பெட்டியில் இணைப்பின் விவரங்களை காணலாம். A2 ஐ கிளிக் செய்து ch2 க்கு இழுக்கவும். முன்போல இணைப்பின் விவரங்களை காணலாம். சேனல் ch2 ஐ பிட் க்கு இழுக்கவும். A2 இன் வோல்டேஜ் மற்றும் frequency ஐ அது காட்டும். சேனல் ch2 ஐ NML க்கு இழுக்கவும். பிட் காட்டியதை அது நீக்கிவிடும். மில்லிசெகண்ட் பெர் டிவிஷன் என்பது டைம் ஆக்ஸிஸ் ஐ குறிக்கும். வோல்ட் பெர் டிவிஷன் என்பது வோல்ட் ஆக்ஸிஸ் ஐ குறிக்கும். ட்ரிக் லெவல் என்பது ஒரு ட்ரிகர் கட்டுப்பாட்டு சாதனம் ஆகும். ch2 ஐ கிளிக் செய்து del க்கு இழுக்கவும். அது ch2 ஐ நீக்கிவிடும். ch1 ஐ கிளிக் செய்து del க்கு இழுக்கவும். ch1 இன் காட்சியை அது டிசேபிள் செய்துவிடும். வேவ் ன் ஃபோரியர் ஸ்பெக்ட்ரம் ஐ எஃப்டிஆர் உருவாக்கும். செட்டிங் ஸ்க்வேர் வேவ்ஸ் ன் கீழ் நிறைய இன்புட் மற்றும் செக்பாக்ஸ்கள் உள்ளன. இந்த இன்புட் பாக்ஸ் ல் வேவ் ன் frequency ஐ ஹெர்ட்ஸ் ல் மாற்றலாம். பேஸ் டிஃபரன்ஸ் DPHI ஐ பெர்சென்டேஜ் க்கு மாற்ற இதை செய்ய வேண்டும். செட் பிவிஎஸ் ஈக்வல்ஸ் இன்புட் பாக்ஸ் ல் 0 லிருந்து 5 வோல்ட் க்குள் நாம் விரும்புகிற வோல்டேஜ் மதிப்பை எழுதலாம். மதிப்பை பொருத்த Enter ஐ அழுத்தவும். SQR1, SQR2 மற்றும் போத் செக்பாக்ஸ்கள் frequency ஐ செயல்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்லைடர் ஐ பயன்படுத்தி frequency ஐ மாற்றலாம். OD1 மற்றும் CCS ஐ கட்டுப்படுத்த செட் ஸ்டேட் செக்பாக்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கெபாசிட்டன்ஸ் ஐ அளக்க measure C on in1 பட்டன் பயன்படுத்தப்படுகிறது. ரெசிஸ்டன்ஸ் ஐ அளக்க measure R on sen பட்டன் பயன்படுத்தப்படுகிறது. பட்டன்களின் கீழ் பைத்தோன் கோடு ஐ டைப் செய்ய ஒரு கமாண்ட் விண்டோ உள்ளது. பின்வரும் tutorialகளில் பைத்தோன் கோடு பற்றி கற்போம். traceகளை .txt fileகளாக சேமிக்க சேவ் ட்ரேசஸ் டோ பட்டன் பயன்படுத்தப்படுகிறது. பின்வரும் tutorialகளில் லூப் செக்பாக்ஸ், ஸ்கான் மற்றும் க்ஸ்எம்ஜி பட்டன்கள் பற்றி கற்போம். எக்ஸ்பெரிமென்ட்ஸ் பட்டன் சோதனைகளின் பட்டியலை காட்டும். விண்டோவை மூட குயிட் பட்டன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது இந்த கருவி மற்றும் அதன் இன்டர்ஃபேஸ் ஐ பயன்படுத்தி ஓம்ஸ் விதியை செய்து காட்டுகிறேன். இந்த சோதனையில் ஒரு ரெசிஸ்டர் ல் உள்ள வோல்டேஜ் ன் சார்பு நிலையை காட்டி ஓம்ஸ் விதியை சரிபார்ப்போம். இக்கருவி கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் 2.2 கிலோ ohms ரெசிஸ்டன்ஸ் வழியாக பிவிஎஸ் in1 உடன் இணைக்கப்படுகிறது. 1 கிலோ ohms வழியாக in1 கிரவுண்ட் உடன் இணைக்கப்படுகிறது. இணைப்பின் சர்க்யூட் டயாகிராம் இதுதான். சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் ஐ திறக்கவும். ப்ளாட் விண்டோவில் வோல்டேஜ் ஐ அளவிட in1 ஐ கிளிக் செய்யவும். பிவிஎஸ் 1 வோல்ட் க்கு அதற்குரிய in1 மதிப்பு 0.309 வோல்ட் ஆகும். பிவிஎஸ் 2 வோல்ட் க்கு in1 மதிப்பு 0.619 வோல்ட் ஆகும். பிவிஎஸ் 3 வோல்ட் க்கு in1 மதிப்பு 0.928 வோல்ட் ஆகும். பயிற்சியாக 0 இலிருந்து 5 வோல்ட்டுகளுக்குள் பிவிஎஸ் ன் மதிப்புகளை மாற்றி அதற்குரிய in1 மதிப்புகளை சரிபார்க்கவும். சீரிஸ் இணைப்பில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஐ சரிபார்க்க ஒரு சோதனையை செய்வோம். இந்த சோதனையில் சீரிஸ் இணைப்பில் ரெசிஸ்டர்கள் இருக்கும்போது வரும் வோல்டேஜ் ஐ காட்டுவோம். இந்த சோதனையில் in1 சிசிஎஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. ரெசிஸ்டர் வழியாக சிசிஎஸ் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. ப்ளாட் விண்டோவில் சிசிஎஸ் செக்பாக்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். வோல்டேஜ் ஐ காட்ட in1 ஐ கிளிக் செய்யவும். இணைப்பின் சர்க்யூட் டயாகிராம் இதுதான். சிசிஎஸ் மற்றும் கிரவுண்ட் க்கு 1 கிலோ ohms ரெசிஸ்டர் இணைக்கப்பட்டால் அளவிடப்படும் வோல்டேஜ் 0.979 வோல்ட் ஆகும்.
அதேபோல 560 ohms ரெசிஸ்டன்ஸ் க்கு அளவிடப்படும் வோல்டேஜ் 0543 வோல்ட் ஆகும். 1 கிலோ ohms மற்றும் 560 ohms ரெசிஸ்டன்ஸ்களின் சீரிஸ் இணைப்பில் அளவிடப்படும் வோல்டேஜ் 1524 வோல்ட் ஆகும். parallel இணைப்பில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஐ சரிபார்க்க ஒரு சோதனையை செய்வோம். இந்த சோதனையில் parallel இணைப்பில் ரெசிஸ்டர்கள் இருக்கும்போது வரும் வோல்டேஜ் ஐ காட்டுவோம். இந்த சோதனையில் இன்1 சிசிஎஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. ரெசிஸ்டர் வழியாக சிசிஎஸ் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இணைப்பின் சர்க்யூட் டயாகிராம் இதுதான். ப்ளாட் விண்டோவில் சிசிஎஸ் செக் பாக்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். வோல்டேஜ் ஐ காட்ட இன்1 ஐ கிளிக் செய்யவும். இந்த சோதனை முதலில் 1000 ohms ரெசிஸ்டரை வைத்தும் பிறகு parallel இணைப்பில் 2000 ohms ரெசிஸ்டர்கள் வைத்தும் செய்யப்படுகிறது. parallel இணைப்பில் 1000 ohms ரெசிஸ்டன்ஸ் க்கு சர்க்யூட் டயாகிராம் இதுதான். parallel இணைப்பில் 2000 ohms ரெசிஸ்டன்ஸ் க்கு சர்க்யூட் டயாகிராம் இதுதான். இன்1 ன் அளவிடப்பட்ட மதிப்பு 0474 வோல்ட் ஆகும். மீண்டும் இந்த சோதனை முதலில் 22 கிலோ ohms ரெசிஸ்டரை வைத்தும் பிறகு parallel இணைப்பில் 2 கிலோ ohms ரெசிஸ்டர்களை வைத்தும் செய்யப்படுகிறது. 22 கிலோ ohms ரெசிஸ்டன்ஸ் க்கு இதுவே சர்க்யூட் டயாகிராம் ஆகும். இன்1 ன் அளவிடப்பட்ட மதிப்பு 2132 வோல்ட் ஆகும். parallel இணைப்பில் 2 கிலோ ohms ரெசிஸ்டன்ஸ்களுக்கு சர்க்யூட் டயாகிராம் இதுதான். இன்1 ன் அளவிடப்பட்ட மதிப்பு 1063 வோல்ட் ஆகும். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது பேனல் ன் பல வகையான டெர்மினல்கள், உபரி பாகங்களின் தொகுப்பு மற்றும் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். மேலும் நாம் செய்து காட்ட கற்றது ohms விதி, சீரிஸ் ல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், parallel ல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் மேலுள்ள சோதனைகளின் சர்க்யூட் டயாகிராம்கள். பயிற்சியாக சீரிஸ் மற்றும் parallel ரெசிஸ்டர்களின் இணைப்பை பயன்படுத்தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஐ அளவிடவும். இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்தி சான்றிதழ்கள் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.